ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா திருக்கோயில். இது வந்து மறைமலை நகரில் NH1 என்ற நகரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் வந்து எப்படி ஷீரடியில் எப்படி நான்கு முறை தினத்துக்கு ஆரத்தி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே காலை ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தி அப்படின்னு சொல்லி 4 டைமும் ஆரத்தி பண்ணுறாங்க. ஷீரடியிலேருந்து அர்ச்சகர் வந்து இங்கே இந்த கோயிலில் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக நடக்குது விசேஷங்கள்லாம். இது வந்து ஒரு ஆண்டு ஆனதுனால பூர்த்தி செஞ்சு இது விழா நடத்திட்டு இருக்காங்க. இங்கே தினமும் பார்த்திங்கன்னா பாபா கோயிலில் மத்தியானம் அன்னதானம் உண்டு. அதே மாதிரி இங்கே செல்வ விநாயகர் ஆலயமும் இருக்குது. இந்த விநாயகருக்கு வந்து எப்படி பிள்ளையார்பட்டியில் எப்படி 9 நாள் பிரம்மோற்சவம் நடக்குமோ அதே மாதிரி இந்த கோயிலில் 9 நாள் மூலவருக்கும் உற்சவருக்கும் அலங்காரம் விதவிதமாக அலங்காரம் பண்ணி அவ்வளோ நல்லா ஆரத்தி எடுத்து நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு இங்கே சமபந்தி விருந்து உண்டு. வடை பாயசத்தோடு நல்ல எத்தனை பேர் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே நல்லபடியாக சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. மற்றும் இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்ன, பாபாவை வந்து நீங்கள் மனமுருகி இங்கே வேண்டி ஒவ்வொரு ஆரத்திக்கும் வந்து மனமுருகி வேண்டி உங்களுக்கு வேண்டிய கஷ்டங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி வைப்பார். நடந்திருக்கு கண்கூட நிறைய விஷயங்கள். எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் மனமுருக இங்கே வேண்டி தான் நான் வந்து ஒவ்வொரு ஆரத்திக்கும் நான் இங்கே வந்து ஆரத்திக்கு வரேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு நிறைய பேர்கிட்டையும் நானும் சொல்கிறேன். அவங்களும் இங்கே வந்து பாபாவை கும்பிட்டு அவங்க அருள் பெற்று சிறப்பாக இருக்காங்க.
ज्योति रूपम कण्परिक्युदे शक्ति कंड मेसिलर्कुदे ज्योति रूपम कण्परिक्युदे शक्ति कंड मेसिलर्कुदे शिरडी मण्णिल पादम पट्टदे ஸ்ரீ லட்சுமி சாய்பாபா மறைமல் நகர் NH1 ஒட்டக்குத்துத்துறையில் அமைந்துள்ளார். இவர் இதோட ஒரு வருஷாபிஷேகம். இந்த பாபா நம்ம வச்சது இந்த மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எது வேணுனாலும் நடக்கணுன்றது கோசம் இவர் இங்கே இருக்கிறாரு, நம்ம கூடயே இருக்கிறாரு.
ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோயில் இது. இதில் வந்து டெய்லி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை டெய்லி அன்னதானம், சமப்பந்தி அன்னதானம் மாதிரி போடுறோம் வியாழக்கிழமை. அதே மாதிரி வந்து சத்யநாராயண பூஜை பௌர்ணமி சத்யநாராயண பூஜை செய்கிறோம். ஸ்ரீராமநவமி அன்று பாபாவோட பிறந்தநாள் அன்னைக்கு. அதால் அன்றைக்கி வந்து நல்லா ஸ்ரீராமநவமி வந்து எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க பப்ளிக்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த கோயில் கொஞ்சம் இன்னும் நல்லா மேலே போயிட்டுருக்கு. அந்த சப்போர்ட் என்றைக்கும் தேவை அப்படின்றதுக்காக பாபாவை என்றைக்கும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஓ சாரி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. ஓ சாரி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. புவிக்காப்பாவே மாந்திருவடியே, புவிக்காப்பாயே மாந்திருவடியே, மரணம் உனக்குண்டா. ஓ சாரி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. ஓ சாரி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. உனை காணாத கண்கள் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. உனை காணாத கண்கள் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. மரணம் இது இல்லை யோக நித்திரையே, மரணம் இது இல்லை யோக நித்திரையே. மலர்நாதாவும் மௌனம் எதற்கு, பதில் தர நீவா குருதேவா. ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தம் மனமறியாதா. பாபா பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா.
உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா, உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா. ஏன் இன்னும் பதில் இல்லை, இது முறைதானா? அருளும் சுவாமி நீதானா? ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. ஓ சாய் கண் பாரு தேவா, பாபா ஓ பாபா நிலை மாறி நீவா. புவி காப்பாயே மால் திருவடியே, புவி காப்பாயே மால் திருவடியே. மரணம் உனக்குண்டா? ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. சாய் கண் பாரு தேவா, பாபா நிலை மாறி நீவா, நிலை மாறி நீவா. சாய் கண் பாரு தேவா, சாய் பாபா நிலை மாறி நீவா, நிலை மாறி நீவா. சாய் கண் பாரு தேவா, சாய் பாபா நிலை மாறி நீவா.
அசைந்தாடும் ஸ்ரீ சாயி பல்லக்கு ஹரிராமன் தவபாலன் பல்லக்கு அசந்தாடும் ஸ்ரீ சாயி பல்லக்கு ஹரிராமன் தவபாலன் பல்லக்கு அருள்மொழி தேசிகன் ஆத்ம விநாயகனானந்த பத சஞ்சாரகன் சாய் ராம ஹரே சாய் கிருஷ்ண ஹரே ஹரே சாய் ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே ஜெய சாயி சாயி ஹரே ஹரே இதமாய் சுமந்து பாடுகையை இதமாய் சுமந்து பாடிடும் பல்லக்கு தேடு பல்லக்கு பின்னால் அழகாய் அசைந்திடும் பாபா மலர்பதம் பாரு பாபா மலர்பதம் பாரு அசைந்தாடும் ஸ்ரீ சாயி பல்லக்கு ஹரிராமன் தவபாலன் பல்லக்கு சாய் ராம ஹரே சாய் கிருஷ்ண ஹரே ஜெய சாயி சாயி ஹரே ஹரே சாய் ராம ஹரே சாய் கிருஷ்ண ஹரே ஜெய சாயி சாயி ஹரே ஹரே அங்கு தாளங்கள் இங்கு மேளங்கள் அங்கு தாளங்கள் இங்கு மேளங்கள் ஆடும் பக்த ஜனங்கள் பல்லக்கு உற்சவம் பார்த்தால் போதும் புயலும் பூவாய் மாறும் புயலும் பூவாய் மாறும் அசைந்தாடும் ஸ்ரீசல்லத்து ஹரிராமன் தவபாலன் பல்லக்கு அருள்மொழி தேசிகன் ஆத்ம விநாயகனானந்த பத சஞ்சாரகன் சாய் ராம ஹரே சாய் கிருஷ்ண ஹரே ஜெய சாயி சாயி ஹரே ஹரே சாய் ராம ஹரே சாய் கிருஷ்ண ஹரே ஜெய சாயி சாயி ஹரே ஹரே
சாயினடி சரணமடி என்று வந்த வேளை அற்புதனை பொழிந்தானே பாபா, பேரன்புதனை பொழிந்தானே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நானா, தெய்வம் என ஓடி வரும் நானா. பிரதிநிதி என்றாயோ மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்தவராயோ. ராமன் என்ன ஆண் பெண்ண இயேசு என்ன பிரதிநிதி என்றாயோ. மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்தவராயோ. ஒடிய விட்டன் விழுங்கி பாரியார் பொறிந்ததாயோ, இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ. இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ. அதிகளின் வேரழித்து வேதனையை தாங்குவித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. சாதி என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பேவும் உலகம் என்றாயோ. ஜாதிகளின் வேரழித்து வேதனையை தாங்குவித்து அருளை அள்ளி தந்ததென்ன நீயோ. என்றவர்க்கு சத்குருவாய் நீ நின்று அன்பேவும் உலகமில்லையோ. பிச்சையற்றி கொண்டு உயிர் பிச்சு போட்டதாயோ, நடந்தால் நடையழகு என்ன செய்யோ. நடந்தால் நடையழகு என்ன செய்யோ. சாயின்னடி சரணம் அடி என்று வந்த வேளை, சாயின்னடி சரணம் அடி என்று வந்த வேளை அன்புதன்னை பொழிந்தானே பாபா, பேரன்புதன்னை பொழிந்தானே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நானா, தெய்வம் என ஓடி வரும் நானா. பிரதிநிதி என்றாயோ.
மதம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்தவரோதாயோ காமன் என்ன காலத்தென்ன ஏசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ மதம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்தவரோதாயோ ஒடியமிடம் விழுங்கி பாரிலாரும் பொழிந்த தாயோ இருட்டில் ஒளிவிட போல் நின்றாயோ இருட்டில் ஒளிவிட போல் நின்றாயோ